இப்போ நீங்கள் உருவாக்கின கருவில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு அதில் வந்துட்டு ப்ரீஜெனட்டல் டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவோம். அந்த செல்லை எடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த பேபி உருவாகினதுக்கு எதுவும் குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை எடுத்து உள்ளே செலுத்துவோம். ஸோ ஜென்ரலி இந்த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் ஐ யூஸ்வலி அட்வைஸ் எனிபடி டு அவாய்ட் ட்ராவலிங் ஃபேஸ். தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3 to 4 months வந்து டெஃபினெட்லி தே ஹேவ் சிவியர் வாமிட்டிங். சில பேருக்கு வாமிட்டிங்கே இருக்காது, நாசியா மட்டும் இருக்கும். நான் இது சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணுன்னு அவங்க வீட்டில் இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். பேபிக்கு அப்போ எந்த க்ரோத்தும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. இப்போது அந்த ஒரு குழந்தைக்கே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எஜுகேஷனாக இருக்கட்டும், த பெஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் தே வாண்ட் கிவ் தட் சைல்டு த பெஸ்ட். ஸோ அது மாதிரி எல்லாமே ஒரே விஷயமா அந்த குழந்தை மேலே திணிக்கும் போது ஸோ தே ஓன்ட் திங்க் அபவுட் த செகண்ட் சைல்டு ஆர் தேர்ட் சைல்டு. அந்த மாதிரி எதுவும் பெருசாக அவங்க யோசிக்கிறதுக்கு நினைக்க மாட்டுறாங்க. பின் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், ஒன்ஸ் அகேன் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட டாக்டர் கைனகாலஜிஸ்ட் நம்மளோட கவிதா தான் இருக்காங்க. நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். போன செக்ஷனில் நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம் மேம். ஸோ மேம், ஆக்சுவலி இந்த ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கல்ல, ஸோ இது எப்படி எந்த ப்ராசஸ் நடக்குது, எப்படி அவங்க கண்டுபிடிக்கலாம் லைக் தேர் ப்ரெக்னென்ட்? ஸோ இது எப்படி தான் நடக்கும்? ஹவு ஆல் திஸ் திங்ஸ் ஹேப்பன்ஸ்? ஓகே, ஸோ சிம்டம்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஆமாம். ஸோ சிம்டம்ஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை. சப்போஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் அ டிலேட் சைக்கிள், டெஃபினெட்லி இப்போ எல்லாருக்குமே இன் எவ்ரி மெடிக்கல் ஷாப், இன் மார்க்கெட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் யூரின் ப்ரெக்னன்சி கிட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்கிப் யுவர் சைக்கிள்ஸ், இஃப் யூ ஹேவ் அ ரெகுலர் சைக்கிள்ஸ்னால் லைக் 28 daysக்குள்ளே உங்களுக்கு சைக்கிள்ஸ் இர்ரெகுலராக இருக்கு அப்படின்னா ரெகுலர்னு அர்த்தம். ரெகுலர் சைக்கிள்னா பீரியட் சொல்கிறீங்க கரெக்டாக? பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ்னால் 28 days ஆஃப் சைக்கிள் இஸ் அ ரெகுலர் சைக்கிள். whereas இட்ஸ் அ டிலேட் சைக்கிள் or irregular cyclesனா 30 to 35 daysக்கு மேலே உங்களுக்கு ப்ரொலாங் ஆச்சுன்னா then it is irregular cyclesன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட சைக்கிள்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு if you delayed your cyclesன்னும் போது definitely you can check your urine pregnancy test at home and then you consult your family doctor or whoever you're comfortable with. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் நிறையவே இந்தியாவில் கூட வந்துட்டே இருக்குது. ஒரு சில செலிப்ரிட்டிஸ் கூட இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஆர்டிஃபிஷியலான பேபின்ஸ் கூட சொல்லலாம். லைக் 2 பேரோட ஸ்பெர்ம்ஸாக எடுத்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இஸ் திஸ் பாசிபிள் ஆர் இஸ் இட் லீகல் இன் இந்தியா? there is something called artificial insemination, that is IVF. இப்போ நிறைய காமனான இப்போ நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுன்றது வந்து இட்ஸ் வெரி மச் ரெடியூஸ்ட். எல்லாருமே வந்து நிறைய ரீசன்ஸ்க்காக தே கோ ஃபார் லைக் ஸ்பெசிஃபிக்கன் ரீசன்ஸ்லாம் கிடையாது. நான் உங்கள் குழந்தையே பெற்றுக்க முடியும்னா கூட தே டெஃபினெட்லி கோ ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ் லைக் IVF. அந்த IVFலேயே நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போனால் இட் கோஸ் இன் டு அ மெடிக்கல் கான்வர்சேஷன்ஸ். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன வேணுங்கிற மெத்தட்ஸ்லேயும் இருக்குது. IVF பண்ணிக்கலாம். IUIன்னு ஒன்று இருக்குது. IUIனா நம்ம நேச்சுரலாக இன்டர்கோர்ஸில் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டோட விந்தை எடுத்து அவங்க ஓவிலேஷன் டைமை ட்ராக் பண்ணி நம்ம ஃபாலிகுலர் ஸ்கேன்லாம் பார்த்து அந்த டைம் வந்து எக் ரப்சர்ஸ் அப்போ நம்ம இவங்க ஹஸ்பண்டோட செமன் எடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக உள்ளே செலுத்துறது தான் IUI. IVFன்றது வந்து இவங்களோட எக்கையும் எடுத்து ஃபீமேலோட பார்ட்னரோட எக்கையும் எடுத்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையும் எடுத்து ஒன்றா சேர்ந்து கருவாக உண்டாக்கி உள்ளே வைக்கிறது பேர் தான் IVF. இது ரிஸ்கா? ரிஸ்க்லாம் இதில் பெருசாக ஒன்றும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. பட் பேபிஸ்க்கு எதனா எஃபெக்ட் ஆகுமா? ஏன்னா வந்துட்டு லோ சிண்ட்ரோம் வந்துட்டு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி இஷ்யூஸ் வருமா? மேபி இப்போ இல்லாமல் ஃப்யூச்சரில் அந்த பசங்களுக்கு எதனா இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்ஹவுஸ் இப்போ கன்சல்டேஷன் வரும்போது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எங்களுக்கு குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் லைக் குரோமோசோம் லெவல் அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது. ஸோ பேபிக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கான்ற அளவுக்கு கேட்கும் போது we have a specific test called ப்ரீஜெனட்டல் டெஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எம்ப்ரியோ பேரண்ட்டுக்கும் எடுக்கலாம். கேரோடைப்பிங்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. தட் இஸ் ஃபீமேலுக்கு ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கான்னு. குரோமோசோமல்னா மரபணு, உங்களோட DNA லெவல் அளவுக்கு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் உங்கள் உடம்புல ப்ராப்ளம் எதுவும் இருக்கா, பார்ட்னர் உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜெனட்டிக் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் ரன் ஓவர் த மேல் அண்ட் த ஃபீமேல் பார்ட்னர். கேரியோடைப்பிங்னு டெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் உருவாக்கின கருவில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு அதில் வந்துட்டு ப்ரீஜெனட்டல் டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவோம். அந்த செல்லை எடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த பேபி உருவாகினதுக்கு எதுவும் குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை எடுத்து உள்ளே செலுத்துவோம். ஸோ இதில் ரிஸ்க் ஃபேக்டரி கிடையாதுன்றீங்க?
ரிஸ்க் இருக்குது. இந்த டெஸ்டிங்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க். பட் பேபிக்கு எதனா எஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கா? இல்லைண்ணா, மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் ஆர் வெரி ஹெல்த்தி ஈவன் இன் IVF pregnancy ஆல்சோ. அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் ப்ரெக்னென்சி டைமில் ஒர்க் பண்ணலாமா, நான் ப்ரெக்னென்சி டைமில் ஒர்க் அவுட் பண்ணலாமா, நான் ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் யுவர் சஜஷன்? லைக் பீப்பிள் கேன் டூ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் லைக் ப்ரெக்னென்சி டைமில் எதுவுமே பண்ணாமல் உட்கார்றது நல்லதுன்றீங்களா? ஸோ ப்ரெக்னென்சி வித்தவுட் அண்ட் வித் காம்ப்ளிகேஷன்ஸ்னு இருக்குது. ப்ரெக்னென்சி வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த நிறைய 3 ட்ரைமெஸ்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் இஸ் 12 to 13 வீக்ஸ் வரைக்கும். தட் இஸ் ஒரு 3 மாதம் வரைக்கும் நான் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அப்படியே ட்ராவல் மோடை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் ட்ரெயின் ஆர் சம்திங். பிகாஸ் ஃப்ளைட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃப்ளைட் இறங்கும் போது அந்த ஒரு ஜர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த த்ரெட்டன்ட் மிஸ்கேரேஜ், தட் இஸ் ப்ளீடிங்கோ அந்த மாதிரி அப்டாமினல் கிராம்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலி இந்த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் ஐ யூஸ்வலி அட்வைஸ் எனிபடி டு அவாய்ட் ட்ராவலிங். மற்ற ஃபேஸ் வந்து கன்சல்ட் யுவர் கன்சர்ன் டாக்டர் ஒரு கைனகாலஜிஸ்ட். நீங்கள் ட்ராவல் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு தென் யூ கேன் கோ. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ லைக் டு அவாய்ட் ட்ராவலிங். இப்போ அதே மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுறோம், வயிற்றில் வந்துட்டு பேபியே நிற்க மாட்டேங்குது, அந்த ஓமில் வந்துட்டு பேபியே நிற்க மாட்டேங்குது, மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏன் அடிக்கடிக்கு வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது, இல்லை வந்துட்டு அந்த குழந்தைய நிற்க மாட்டேங்குது கர்ப்பப்பையில்? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நம்ம ஜென்ரல் ஓபிடியில் பார்த்திங்கன்னா ஒரு 7 மிஸ்கேரேஜ் இருக்கும், 8 மிஸ்கேரேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கன்சீவெல்லாம் ஆகுவாங்க, ப்ரெக்னென்சியும் கேரி பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் டெஃபினெட்லி தே கோ ஃபார் அபார்ஷன்ஸ். தட் இஸ் அந்த கண்டிஷன் பேர் வந்து ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் எவ்வளோ வாட்டி நீங்கள் கன்சீவ் ஆனாலும் யூ ஹாவ் அ ப்ரெக்னென்சி லாஸ். அது எதுக்காகனா நம்ம நிறைய ரீசன்ஸ் இருக்குது. டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், அது இந்த டார்ச்லேயே நிறைய எக்ஸ்பான்ஷன் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் உடம்புல ஏதாவது டைட்டர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது ஒரு மாதிரி மிஸ்கேரேஜஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் திங், உங்கள் கைனகாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்லா டெஸ்டிங்னு பண்ணுவாங்க. ஆன்டிஃபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம் டெஸ்டிங்னு சொல்லுவோம். அதை வந்து அது எதுக்காகனா நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி லெவல், தட் இஸ் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம், அதுவே நம்ம உடம்புக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த புதுசான ஏதாவது ஒரு விஷயம் ஃபார்ம் ஆனாலும் கம்ப்ளீட் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது யூ டெஃபினெட்லி நீட் அ டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆனால் பெட்டர். அதே மாதிரி இப்போது பேபி இப்போ எப்படி ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா, இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இல்லை வந்துட்டு பேபியாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணால், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா பேபி ஹெல்த்தியாக இருக்கும்? ஓகே, மோஸ்ட் காமன் திங் வந்து இப்போ ஓபியில் வந்து கேட்குற விஷயம் வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் டியூரிங் ப்ரெக்னென்சி அப்படி தான் கேட்பாங்க. நான் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ், தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3 to 4 months வந்து டெஃபினெட்லி தேர் ஹேவ் சிவியர் வாமிட்டிங். சில பேருக்கு வாமிட்டிங்கே இருக்காது, நாசியா மட்டும் இருக்கும். நான் இது சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணுன்னு அவங்க வீட்டில் இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். பேபிக்கு அப்போ எந்த க்ரோத்தும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. பேபியோட க்ரோத் ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 to 20 வீக்ஸ்க்கு மேலே தான் அதோட க்ரோத் ஃபேஸே ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணுன்றதை வேணால் இன்சிஸ்ட் பண்ணலாம். பட் இந்த ஏர்லி வீக்ஸ்லேயே இது தான் சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும், அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாய்க்கு அதை சாப்பிட்டுக்கலாம், எக்ஸப்ட் ஃபார் த ஜங்க் ஐட்டம்ஸ் லைக் எனி ஃபார்ம் ஆஃப் ஜூஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் ஆர் வாட் எவர் தே வாண்ட் டு. தே கேன் ஈவன் ஈட் ஐஸ்கிரீம். சில பேர் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியாது. எப்பயும் நார்மல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி தே கேன் ஹாவ். பட் அந்த 16 to 20 வீக்ஸ் அதுக்கு மேலே அந்த க்ரோத் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னோட கான்சன்ட்ரேஷன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், நிறைய ப்ரோட்டீன்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், முட்டையோட வெள்ளைக்கருவோட சேர்த்து மஞ்சக்கருவும் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. அது ஒரு 1 or 2 whole eggs ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், மீதியெல்லாம் ஒயிட்ஸாக கொடுத்துக்கலாம். அண்ட் சோயா சங்க்ஸ், சோயா மில்க்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கலாம். ஃபிஷ் அண்ட் சிக்கன் டெஃபினெட்லி யூ கேன் இந்த டயட்டில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பட் வே பிஃபோர் டெக்கேட்ஸ் பிஃபோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 குழந்தைங்க, 11 குழந்தைங்க, ஏன் 15 கூட இருந்தது. ஸோ அப்போது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? இல்லை வந்துட்டு
அப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த ஜீன்ஸும் சரி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அவங்களோட ஃபர்டிலிட்டி ஸ்பெர்ம்ஸ் லெவல் இதெல்லாம் நல்லா இருந்ததுனால தான் அவங்களால வந்துட்டு 15 குழந்தைங்கள வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுதா? இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதனா ஃபேஸ் பண்ணுறாங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காமன் சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஏன் வளர்க்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அப்போ ஒன்றும் பெருசாக எஜுகேஷனோ அதுலேயும் ஒன்றும் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் இப்போது அந்த ஒரு குழந்தைக்கே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எஜுகேஷனாக இருக்கட்டும், த பெஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் தே வாண்ட் கிவ் தட் சைல்டு த பெஸ்ட். ஸோ அது மாதிரி எல்லாமே ஒரே விஷயமா அந்த குழந்தை மேலே திணிக்கும் போது ஸோ தே ஓன்ட் திங்க் அபவுட் த செகண்ட் சைல்டு ஆர் தேர்ட் சைல்டு அந்த மாதிரி எதுவும் பெருசாக அவங்க யோசிக்கிறதுக்கு நினைக்க மாட்டுறாங்க. பிகாஸ் எல்லாமே அந்த ஒரு குழந்தைக்கு கொடுத்தா போதும், நம்மளும் அது இன்னும் தே ஆல்சோ நீட் அ ப்ரைவசின்ற மாதிரி ஆயிடுச்சு. இண்டிவிஜுவல்ஸ் நீட் ப்ரைவசி அப்படின்ற ஒரு டாக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் தனியாக இருக்கணும், ஹஸ்பண்ட் தனியாக இருக்கணும், பட் இந்த குழந்தைய எங்களால் இது ஒன்று தான் வளர்த்த முடியும், எங்கள் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. இந்த எல்டர் சிப்ளிங் will look after the other siblings which is born. இப்போ சிப்ளிங்ஸே இன்னொரு குழந்தைய கேட்டால் வேணான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சினாரியோ. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் how the parents are, that is more important. அவங்களோட டெசிஷன் அது. பட் இருந்தாலும் வந்துட்டு நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஆமாம், ஏன்னா அப்போ இருந்த ஜெனட்டிக்ஸ் வேறு, இப்போ இருக்கிற ஜெனட்டிக்ஸ் வேறு. இப்போ எல்லாமே வந்துட்டு மேபி ஒரு குழந்தை டயர்ட் ஆகிடுறாங்க எல்லாமே, தட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ நேச்சுரலாக நம்ம பார்க்க போனால் நம்ம வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்களா? ஆஸ் இன் ஃபார் டாக்டர் ஐம் ஆஸ்கிங் யூ, உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்களா? டெஃபினெட்லி எஸ். ஸோ குழந்தைய ஆரோக்கியமாக பெற்றெடுத்தாலும் ரெண்டாவது குழந்தை தானாக நிற்குன்றது வந்து அவசியம் கிடையாது. ஈவன் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் கூட அவங்களுக்கு நிறைய வேறு ஏதாவது தட் இஸ் கால் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் இன் தட் ஃபேஸ் ஆல்சோ தே ஹாவ் அ வெரி காமன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது லைக் டியூபிள் பிளாக்காக இருக்கலாம், யூட்ரஸில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காமன் ரீசன்ஸ் வந்து தட் யூ ஹாவ் டு கோ அண்ட் மீட் யோர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணால் ஐ திங்க் தே கேன் கோ for a second baby. இது எதனால நடக்குது? why people right now are facing so much of infertility infections and all? Because இது ரேடியேஷன்னாலயா இல்லை வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னாலயா? What I completely suggest is only because of stress and people's mental status is totally different now. It is not like before. So on the mental status and the stress together and they are working in a mode, they don't want to go for a second child or a second option. So ஒன்று தான் நம்மளால வச்சு மேனேஜ் பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி மெயில் அதிகமாக இதனால வந்துட்டு ரொம்பவே ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ மைட் பி ஸோ சின்ன வயசில் பண்ணுற தப்பு, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தப்பு தண்டா பண்ணுறதுனால அது வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும். பிகாஸ் இந்த மாதிரி எப்படி சினாரியோஸ் நடக்குதுன்னா, ஒரு மேல்னால ஃபீமேலை சாட்டிஸ் பண்ண முடியல, அதனால போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஸோ நீங்கள் இதில் உங்களோட சஜஷன் என்ன சொல்வீங்க? லைக் சின்ன வயசில் பண்ண தப்பு டெஃபினட்டாக வந்துட்டு ஆஃப்டர் அண்ட் மேரேஜ் எஃபெக்ட் பண்ண தான் செய்யுமா? இல்லை, தட்ஸ் டோட்லி டிபெண்டிங் ஆன் த மென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த மென் ஆர் த விமன். இட்ஸ் இஸ் நத்திங் டு டாக் இன் டீப் அபவுட் ஆல் திஸ். இது ஆஸ் தட் அது அவங்க ஹவு தே கேரி ஆன் அண்ட் ஹவு தே டேக் ஓவர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இட்ஸ் பியூர்லி ஆர் டிபெண்டிங் ஆன் த மென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த concerned individual. இல்லை மேம், இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது? why is this whole thing happening? Actually infertilityன்னு பேச போனால் நிறைய இருக்குது அதில். இதுதான் ஸ்பெசிஃபிக். இட் could be a men reason or it could be a women reason. விமென்க்கு யூட்ரஸில் பிரச்சனை இருக்கலாம், டியூப்ஸில் பிரச்சனை இருக்கலாம், முட்டைப்பையில் பிரச்சனை இருக்கலாம், அது ஒரு கன்சர்ன்டாக இருக்கலாம். மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியாக இருக்கலாம், ஸ்பெர்ம் மூவ் ஆகுற தன்மை கம்மியாக இருக்கலாம், இல்லைனா கான்சன்ட்ரேஷன் ஸ்பெர்மோட நம்ம வெரிகோசீல்னு சொல்லுவோம். அந்த ஸ்பெர்ம் வரக்கூடிய ட்ராக்ல எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, சுருண்டுக்குச்சுன்னா அது அங்கேயே பிளாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெர்மோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கலாம். மொட்டிலிட்டி நார்மல் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் ஹெட் டு டெயில் வரைக்கும் அந்த மார்ஃபாலஜி ஆஃப் த ஸ்பெர்ம் ஷுட் பி ப்ராப்பர். ஸோ அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாலும் இருக்கலாம். இல்லைனா there is something called they don't even be in intercourse but they definitely need a child. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் கூட அது வந்து ஒரு கன்சர்ன். They don't want to be in intercourse but they want a child. They want to have a child. Is it a magic? So there are different psychological problems also in each individual. So அதெல்லாம் நம்ம வந்து இட்ஸ் அவங்க கன்சர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன வேணும். ஓகே, சூப்பர் மேம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி. இந்த தொப்புள் கொடி ஒருத்தர் கட் பண்ணார்ல, ஒரு ஃபேமஸ் யூடியூபர், அக்கார்டிங் டு யூ வாட் டு யூ சே? இஸ் இட் ராங்? சரி தவறு என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா அக்கார்டிங் டு மீ இட்ஸ் ராங். ஸோ
அது கட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் போகிறோம், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து இந்த சம்திங் கால் பர்த்திங் பொட்டைக்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெல்கமிங் தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு. பட் ஆனால் என்னென்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்ம லேபர் ரூமில் அலவ் பண்ணுற ஒரே விஷயம் இஸ் பிகாஸ் ஆஃப் த எமோஷ்னல் சப்போர்ட் டு த லேபரிங் மதர். ஸோ அது வரைக்கும் வந்து இஸ் ஆக்சுவலி அ பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் அந்த கிளாம்ப் பண்ணி காட் கிளாம்ப் பண்ணி கட் பண்ணுறதுன்றது வந்து தட்ஸ் நாட் அ பர்த்டே ஆர் சம்திங் டு கட் அ கேக். அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. சி தட் இஸ் அ ரோல் ஆஃப் அ டாக்டர். அது எங்கே கட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணுன்றது வந்து தே ஒன்லி நோ. அண்ட் அது ஹைஜீனிக்காக நம்ம ஒரு டெலிவரி பண்ணும் போது அண்ட் க்ளவ்ஸ் எல்லாம் போட்டு வீல் டூ இட் இன் அ ப்ராப்பர் வே, ஹேண்ட்லிங் அ பேபி ஆர் கிவிங் இட் டு த பீடியாட்ரிஷியன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு காமன் மேன் ஒரு காமன் இண்டிவிஜுவல் கட் பண்ணும் போது ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் அ வெரி safe practice for the upcoming doctors or the upcoming patients. But it's actually at the same time illegal also, right? It's not about illegality or legality. It's an offense. You should not do it. You should not do it in a it's not a right way for the baby or the mother or the doctor. So it's better to avoid. You can just help your partner in during the labor. That's it. Not more than that. எங்களோட வேலையை நாங்களே பார்த்துக்கிறோம். ஸோ அவங்களோட வேலையை அவங்கவுங்க பார்த்தா நல்லா இருக்கும். எனிவேஸ் மேம், இந்த நேர்காணலையும் நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.